வணக்கம் உறவுகளே. முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் சென்று பாஜக என்ற பெயரை சொன்னாலே 40 கிலோமீட்டருக்கு அங்கால் பாய்ந்து ஓடி விடுவார் என்று கிண்டல் அடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தனது கொள்கை எதிரியான பாஜக கண்டாலே தொடை நடுங்கும் முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இன்று ஒரு இக்கட்டான நிலைமை. அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஒரு நேரடி சந்திப்பு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அவர் தேர்தல் முடிவுகளின் பின் பதவியேற்ற பின்பு டெல்லி சென்று பாஜக அல்லது மத்திய அரசாங்கத்தின் மோடியும் அமித்ஷாவையும் சந்திப்பதற்கு ஆவலாக இருந்தார். ஆனால் அமித்ஷா ஜோசப் விஜயை சந்திக்க விரும்பவில்லை, தவிர்த்து கொண்டார். ஏனென்றால் அன்றைய நிலைமையின்படி அவருக்கு ஜோசப் விஜயை சந்திப்பதற்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. மோடியுடன் சந்திப்பை நடத்தினார். அது ஒரு சம்பிரதாய நிமித்தமான சந்திப்பு. வெறும் 8 நிமிடமே தான் அந்த சந்திப்பு நடந்தது. ஹலோ சொல்லிவிட்டு வந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த சந்திப்பை. இப்பொழுது தென் மாநிலங்களின் முதல்வர்களின் மகாநாடு என்ற ஒரு அமைப்பின் கீழ் இன்று கோவளத்தில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ஒரு முதலமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பழமையான ஒரு சந்திப்புத்தான் அது. அந்த அமைப்புக்கு தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். துணை அமைச்சராக புதிதாக பதவியேற்று கொண்ட ஜோசப் விஜய் அவர்களை நியமித்து கொண்டார்கள். அமித்ஷாவுடன் 40 நிமிடங்கள் இவர் என்ன பேசினார் என்று ஊடகங்கள் எல்லாம் இன்று விவாதித்து வருகின்றன. உங்களுக்கு தெரியும், குளத்தூரில் இவிஎம் மெஷினில் பிரச்சினை, ஸ்டாலினுக்கு எதிராக சதி செய்யப்பட்டதா, அந்த சதி வேலையில் ஜோசப் விஜய்க்கு பங்கு இருந்ததா, அல்லது மத்தியில் ஆள்பவர்களின் சதி ஜோசப் விஜய்க்கு தெரியாமல் நடந்ததா, அல்லது 50-50 பார்ட்னர்ஷிப்பில் நடந்ததா? இப்பொழுது அந்த குட்டுக்கள் எல்லாம் வெளிவருகின்ற நிலையில் ஜோசப் விஜயுடன் ஏதாவது ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை அமித்ஷாவுக்கு இருந்ததா என்ற ஒரு கோணத்திலும் சில ஊடகங்களில் கருத்துக்கள் வருகின்றன உறவுகளே. அதைவிட உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்பு சட்டசபை கூட்டத்தொடரில் ஜோசப் விஜய் அவர்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றினார். இப்பொழுது அப்படியே பால்ட்டி அடித்து யூடர்ன் அடித்து 20 பக்க அறிக்கையை அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் டீலிமிட்டேஷனை தான் எதிர்ப்பதாக காட்டிக்கொள்வதற்கான எந்த சமிக்கையும் இல்லை. இதனால் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் ஒரு வாரத்திலேயே பால்ட்டி அடித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று கிண்டல் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷனில் உறவுகளே 3 முடிவுகள் தான் நாங்கள் எடுக்க முடியும். ஒன்று, நீங்கள் சொல்லலாம் நோ டீலிமிட்டேஷன், அல்லது அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு 20-25 வருட காலத்துக்கு வைத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்களா அது எல்லா மாநிலங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஃபேரான ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வரலாம். இது 3ல் 1 தான் பதிலாக இருக்க முடியும். ஆனால் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்று சொல்லி தீர்மானம் போட்டார். அமித்ஷாவை நேரை சந்தித்த பொழுது வழமையான தொடை நடுக்கத்துடன் அதை பற்றி எந்த மூச்சும் விடவில்லை. எஜமானரே, நீங்கள் சொல்கிற இடத்தில் நான் கையெழுத்து போடுகிறேன் என்று குப்புறப்படுத்தி கொண்டாரோ தெரியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் 40 நிமிடம் என்ன பேசினார் என்று விஜயும் சொல்ல போவதில்லை. அவர் தரப்பு அரசாங்கத்தினிடமிருந்தும் ஒரு அறிக்கை வெளிவரப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். புதிதாக பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு விட்டது. அதற்கு 1000 எம்பிக்கள் இருக்கக்கூடிய இருக்கை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கட்டிடத்தில் தமிழ் எழுத்துக்கள் ஒன்றுமே பதிக்கப்படவில்லை என்று சீமான் ஏற்கனவே பலவிதமான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்.
விஜய் அவர்கள் அதை பற்றி ஏதாவது மூச்சு விடுவாரா? ஏண்டா இருக்கிற பிரச்சனையில என்ன மாட்டி விடுறீங்கள், ஏற்கனவே நான் நொந்து போய் இருக்கிறேன், பாஜகவென்ற பெயரை கேட்டாலே எனக்கு தூக்கமெல்லாம் தொலைகிறதே, நீங்கள் தேவையில்லாத விடயத்தில் எல்லாம் என்னை மாட்டி விட வேண்டாம் என்று கெஞ்சுகிறார் போல இருக்கின்றது. எப்படியோ பூட்டிய கதவுக்கிடையில் அமித்ஷாவுடன் விஜய் அமித்ஷா சொன்ன டீலுக்கு ஒத்து போயிருப்பார். மல்லாக்காக படுத்து எஜமானர் சொன்னதுக்கு அப்படியே ஒப்புக்கொண்டு கவுண்டமணி மாரி வெளியில் வரும் பொழுது எல்லாத்தையும் தட்டி கொண்டு என்னிடம் முடியுமா என்று ஒரு உடல் மொழியுடன் வெளியில் வருவார் என்று தான் நான் நினைக்கிறேன். விஜயை வைத்துத்தான் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் தங்களுக்கு வேண்டியது எல்லாம் தமிழ்நாட்டில் எந்தவித தடங்களுமின்றி செய்து முடிக்கலாம் என்று அவர்களுக்கு நன்றாகவே விளங்கிவிட்டது உறவுகளே.